ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆக்டிவ் வித் மீ. இந்த வீடியோவில் வந்து ஒரு புதுமையான பயிற்சி தொடர்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது வந்து இலங்கையில் மலையங்களில் பயிரிடப்படுற ஸ்ட்ராபெரி பயிற்சி தொடர்பான காணொலி தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். ஒரு ஃபார்மை வந்து நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ புதுசாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குன்னு நம்புகிறேன். அந்த வகையில் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆக்டிவ் வித் மீக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். அம்பேவல பால் பண்ணைக்கு போயிட்டு நாங்கள் நுரலியாக போகிற வழியில் தான் இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்மில் வந்து டிசம்பரில் இந்த ஏப்ரல் மட்டும் வந்து சீசன் டைமாக இருக்கும். நாங்கள் போனது வந்து ஜூலை மாதம், அதனால் வந்து அங்கே ஆஃப் சீசனாக காணப்பட்டது. அதனால் அங்கே வந்து பழங்களும் மிக குறைவான அளவிலே காணப்பட்டது. ஸ்ட்ராபெரி மட்டும் இல்லாமல் ப்ளூபெரி, பிளாக்பெரி போன்ற பயிர்களும் வந்து பயிற்சியை செய்யப்பட்டு காணப்பட்டது. மிக நேர்த்தியாக வந்து இங்கே பயிற்சிகை வந்து மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இங்கே ஸ்ட்ராபெரியில் வந்து 2 வகையான இனங்கள் வந்து பயிரிடப்பட்டிருந்தது. அதாவது வந்து ஸ்வீட் சாலி மற்றது ஃபெஸ்டிவல் ஆகிய 2 வர்க்கங்கள் வந்து பயிரிடப்பட்டிருந்தது. அது 2க்கும் வித்தியாசம் வந்து ஒன்று வந்து பெருசாகவும் மற்றது வந்து பழம் சின்னனாகவும் காணப்படும். இங்கே வந்து மிக மிக அழகான ஒரு இடத்துல மிகவும் சிறப்பாக வந்து இந்த பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதிகளவாக வந்து மண்ணின்றிய பயிற்சிகை தான் இங்கே காணப்பட்டது. அதாவது வந்து ஸ்ட்ராபெரிக்கு தேவையான குளிர் காலநிலை நுரலியாக நிலவரதால் இந்த மண்ணின்றிய பயிற்சியோட மிகவும் அழகான முறையில் இந்த ஸ்ட்ராபெரிகள் வளர்ந்து காணப்பட்டது. நாங்கள் அப்போ ஆஃப் சீசன் என்றாலும் 1-2 பழங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. பூக்கள் மிகவும் அழகாக காணப்பட்டது. இந்த ஃபார்மில் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் வெளியே பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு அழகான வியூவை பார்க்கலாம். அதுவும் அந்த மேலே இருந்த அந்த ஸ்ட்ராபெரி மொழிகளை பார்க்குறது பேரழகு. ஸ்ட்ராபெரிக்கான நீர்ப்பாசன முறை வந்து நுண்ணீர் பாசனம் வந்து வேல் வழங்கி கொண்டிருக்கிறோம். ஃபார்முக்கு வெளியே நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரியில் தயாரிக்கப்பட்ட ஜாம், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் போன்ற ஸ்ட்ராபெரி சார் உற்பத்தி பொருட்களை வந்து நீங்கள் சுவைக்கக்கூடியதாக இருக்கும். மற்ற வந்து இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்பாட் ஏனெண்டா வந்து நுரலியாலேயே அதிக குளிரான இடமாக இந்த அம்பேவல் காணப்படுது. அந்த குளிரான இடத்துல ஒரு ஃபார்மிங்கையும் பார்த்துட்டு பெர்ஃபெக்டான ஃபோட்டோஸ் எடுத்து உங்களோட நாளை என்ஜாய் பண்ணுறதுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். இங்கே ஸ்ட்ராபெரிஸ் மட்டும் இல்லாமல் அழகழகான பூக்களும் சுற்றி வர காணப்பட்டது. குளிரான காலநிலையில் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ப்ளஸ் இளையராஜா மியூசிக் சொர்க்கம்ல. நீங்கள் நுரலியாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு நாள் வந்து நீங்கள் அம்பேவலையில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அம்பேவலை பால் பண்ண அதுக்கு பிறகு இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பெர்ஃபெக்டான ஒரு ஃபார்மிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்புறேன். நான் அதில் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆக்டிவ் வித் மீக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வளர்ச்சி உங்கள் கை. நன்றி.